செபி எனப்படும் இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளர் துஹின் காந்த் பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார். 1987ஆம் ஆண்டு ஒடிஷாவில் IAS அதிகாரியாக பணியை தொடங்கிய துஹின் கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்திய நிதித்துறை செயலாளராக பணியாற்றினார். பின்னர் கடந்த ஆண்டு நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறை செயலாளராகவும் மாற்றப்பட்டார். ஒடிஷாவில் வணிக வரித்துறை, சுகாதாரத்துறை, பொது நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் நிதியமைச்சக பணிக்கு முன்பாக மத்திய அரசு பணியில் அமைச்சரவை செயலர், திட்ட கமிஷனின் கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும், பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் MBAவும் பெற்றவர் துஹின் பாண்டே. தற்போதைய செபி தலைவர் மாதவி புரிபுச்சின் பதவிக்காலம் விரைவில் முடிவடையவிருக்கும் நிலையில் துஹின் அந்த பதவியை ஏற்கவிருக்கிறார். வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கான தேர்வில் சான்றிதழ்களை முழுமையாக பதிவேற்றம் செய்ய மார்ச் 9ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுவதாக TNPSC அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட அறிவிப்பில் குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர், வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில விண்ணப்பதாரர்களின் உரிய சான்றிதழ்கள் குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக வரும் 9ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவு வாயிலாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளோடு நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக மீனவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதாக குற்றஞ்சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மீனவர்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படாததால் திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தனர். மத்திய மாநில அரசுகள் இந்த எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக என்ன அறிக்கை விடுறோம்னா, எங்களுடைய படகுகளை மீனவர்களை மீட்டுக் கொடுத்தா இந்த போராட்டம் வாபஸ் ஆகும், இல்லைன்னா தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய அளவில் மீனவர்கள் போராட்டம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்காமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் மற்றும் அவரது உறவினர் தாக்கப்பட்டதை கண்டித்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்திற்கு முன்பே ஜெயக்குமார் உள்ளிட்டோரை கைது செய்தது கோழைத்தனத்தின் உச்சம் என்றும், எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்குவதில் மட்டுமே அரசு கவனம் செலுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அதிமுகவினர் அனைவரையும் காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், போதைப் பொருட்கள் புழக்கத்தால் குற்றச்சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதாக கவலை தெரிவித்தார். எங்க ஆட்சியில திமுக காரர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க, இந்த 4 வருஷத்துல நிறைய பேர் DMK பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. அது காரணம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக 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 ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறத. வரும் தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் என ஜெயக்குமார் கூறினார். 2026லயும் இதேதான் அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர், அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு. சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை யானைக்கவுனியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களால் பயனடையாதவர்களே கிடையாது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் அடையாளம் என்றும், யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதனை கற்றுக்கொள்ளட்டும் என்றும் வடிவேலு கூறினார். மாடை போயிட்டு நாய் மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம், கட்டாயப்படுத்தாதீங்கயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தமிழ் மொழிக்கு கேடு விளைவிப்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் என்றும் வடிவேலு தெரிவித்தார்.
திண்டுக்கல்லில் வீட்டுச் சிறையில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை எம்பி சச்சிதானந்தம் அழைத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை வன்முறைகளுக்கு எதிராக நாளை சென்னை கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அறிவித்தது. இதையடுத்து சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி காவல்துறையினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாதது குறித்து அறிந்த மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் பாப்பாத்தி வீட்டிற்கு நேரில் சென்று எதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை என கூறி காவலர்களிடம் வாக்குவாதம் செய்தார். மேலும் மாதர் சங்க நிர்வாகியை அழைத்துச் செல்வதாக எம்பி கூறியதை அடுத்து பாப்பாத்தி ஓடிச் சென்று அவரது வாகனத்தில் ஏறிக்கொண்டார். காவலர்கள் காரின் குறுக்கே நின்று தடுக்க முயற்சித்த நிலையில் அவர்களிடம் எம்பி சச்சிதானந்தம் வாக்குவாதம் செய்தார். வீட்டு காவல் வைக்கிறவங்க என்னங்க பிரச்சனை இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை தான் நீங்க வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கெட்ட வேலைப்படுதுன்னு பண்ணிக்கிறீங்க. ஆபீஸ் உத்தரவு எந்த ஆபீஸ் உத்தரவு? இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா கொண்டாடப்படும் நிலையில் அம்மன் கோயில்களில் பக்தர்கள் காளி உள்ளிட்ட வேடம் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூர் அடுத்த பாளையத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளையை முன்னிட்டு உடலில் மஞ்சள் பூசிக்கொண்டு பக்தர்கள் நடனமாடினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள் அம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் புற்று வடிவில் அம்மன் காட்சியளித்தார். மேலும் படையலிடப்பட்ட சில்லறை காசு, நெல் உள்ளிட்ட பொருட்களை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபட்டனர். சேலத்தில் மயான கொள்ளையை ஒட்டி காளியம்மன், அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் போல பக்தர்கள் வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வீராணத்திலேருந்து வரோம். நாங்கள் வருஷம் இங்கே தவறாமல் வருவோம். இங்கே அங்காளை அம்மா நிறைய சாமி வர நேர்த்திக்கடன் செலுத்துவதன் மூலம் தீராத நோய் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். விழுப்புரம் அருகே திண்டிவனத்தில் மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு முன்பு விசிக மற்றும் பாமகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலின் மயான கொள்ளை நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும் கரகம் தூக்கியும் வேல் குத்தியும் ஊர்வலம் சென்றனர். திண்டிவனம் நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் பழைய இல்லம் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் தெருவை ஊர்வலம் அடைந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் வேலில் விசிக கொடியை கட்டி நடனமாடி சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு அங்கு கூடியிருந்த பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு நடந்தது. அப்போது ஒருவரை ஒருவர் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் சிலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் செய்தியாளர் ஒருவரின் மண்டையும் உடைந்தது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானம் செய்தனர். காயமடைந்தவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மோதல் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளியில் வைத்து 9ஆம் வகுப்பு மாணவரை அடித்துக் கொண்ட சக மாணவர் கைது செய்யப்பட்டார். கடந்த புதனன்று சிவானந்த சாலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் கவின்ராஜ் கழிவறையில் மயங்கி விழுந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மாணவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் கவின்ராஜுக்கும் சக மாணவர் ஒருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் பின்னர் கழிவறையில் வைத்து கவின்ராஜின் உடம்பில் சக மாணவர் சரமாரியாக கையால் குத்தியதில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் மற்றொரு மாணவரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். இதனிடையே நாமக்கல் அரசு மருத்துவமனையில் கவின்ராஜின் உடல் உடற்கூறாய்விற்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராசிபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவரின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர்.